வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச்சில் வந்து 42nd சம் பார்க்க போகிறோம். சந்தர் லிமிடெட் ஹேஸ் எ பிரான்ச் இன் வேலூர். It invoice goods at cost plus 25%. The information is provided below, from which you are required to create a branch account to ascertain a profit. Goods sent to branch ப்ராக்கெட்டில் பாருங்கள் இன்வாய்ஸ் ப்ரைஸ். காமனாக நமக்கு இன்வாய்ஸ் ப்ரைஸ் இங்கே கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே கொடுக்கலாம். இன்வாய்ஸ் ப்ரைஸ் 1,25,000. Goods sent to branch for expenses 20,000. Cash sales 55,000. Credit sales 57,500. Cash receipt from debtors 50,000. Closing stock invoice price வந்து 12,000. பேட் டெப்ஸ், இப்போ பேட் டெப்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க 1,500. இதுலேயும் நம்ம க்ளோசிங் டேட்டாஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு தான் நம்ம இங்கே வேலூர் பிரான்ச் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க சம்குள்ளே. சம் நம்பர் 42, வேலூர் பிரான்ச் அக்கௌண்ட். வேலூர் பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் காலம், கிரெடிட் காலம். நான் பர்டிகுலர்லாம் எழுதலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டூ பேலன்ஸ் ப்ராடவுன். ஓப்பனிங் டேட்டாஸ் தானே முதல்ல எழுதுவோம், டூ பேலன்ஸ் ப்ராடவுன். ஆனால் ஓப்பனிங் டேட்டாஸ் இங்கே இட்ஸ் நாட் கிவன், கொடுக்கல. அதனால் அதை நம்ம இன்ட்டு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ கிரெடிட் சேல்ஸ் 57,500. எதை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. பை கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 50,000. அப்போது கேஷ் ரிசீவ்டு, கேஷ் ரிசீட் 50,000. அதுக்கு அடுத்தது பை பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரொஃபார்மில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி எல்லாமே வச்சு ஒரு சம் பார்ப்போம். பை பேட் டெப்ஸ் 1,500. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். 57,500 பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன். க்ளோசிங் டேட்டாஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு. பேலன்சிங் ஃபிகர் 6,000. இப்போ பிரான்ச் எப்பவும் போல் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். போர்ஷன் பிரிக்கணும்னா பிரிச்சுக்கோங்க 4 போர்ஷனாக. டூ பேலன்ஸ் ப்ராடவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், பை பேலன்ஸ் ப்ராடவுன் பை பேங்க், டூ பேலன்ஸ் கேரி டவுன் டு பேங்க். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம அதை சென்டராக எழுத போகிறோம். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,25,000. இதை எழுதும்போதே இன்வாய்ஸ் ப்ரைஸ் எழுதாதீங்க. நீங்கள் எப்பவும் போல் போஸ்ட் பண்ணிட்டீங்க. எதெல்லாம் நம்ம எழுதணுமோ எழுதி முடிச்சுருங்க. அப்புறமா குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பை பேங்க்கில் வெறும் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு 20,000. குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் 20,000. கேஷ் சேல்ஸ் இங்கே தானே எழுதுவோம். கேஷ் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 55,000. அது கீழே கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் 50,000 இருக்குது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் வந்து 50,000. அப்போ இதனுடைய டோட்டல் இங்கே எழுதிக்கோங்க, 1,05,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக். அப்போ இங்கே எழுதிக்கலாமா, க்ளோசிங் ஸ்டாக் 12,000. இதில் டெட்டாஸ் வேறு கொடுத்துருக்காங்க
டெட்டாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல 6000, அதை இங்கே எழுதிக்கோங்க. டோட்டல் 18,000. ஓகேவா? அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கு. பேட் டெப்ஸ் நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட்ஸில் எடுத்திருக்கோம், அதனால் இங்கெல்லாம் அது வராது. நான் என்ன ப்ரொஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஃபார்மேட்டில், அது மட்டும்தான் இங்கே வரும். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் எங்கே எழுத சொல்லியிருக்கேன்? க்ளோசிங் ஸ்டாக்கு ரிசர்வ் வந்து டு ஸ்டாக் ரிசர்வ் இங்கே எழுதணும். டு ஸ்டாக் ரிசர்வ் 12,000க்கு இன்ட்டு இன்வாய்ஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25%. அப்போ 25 டிவைட் பை 125ன்னு எழுதணும். 25 டிவைட் பை 125 2400. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் ரிசர்வ் இங்கே எழுதலாம். பட் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கல, நமக்கு விட்டுலாம். குட் சென்ட் டு பிரான்ச் இருக்குல்ல, அதுக்கு வந்து பை லோடிங் போடணும். பை குட் சென்ட் லோடிங் போட்டு 1,25,000 இன்ட்டு 25 டிவைட் பை 125 போட்டிங்கன்னா 25,000 வருது. அவ்வளோதான். எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோமான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள். ஓகே, டோட்டல் வந்து 1,48,000. அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. to வேலூர் பிரான்ச் மீடியா ப்ராஃபிட் 600 rupees. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி செம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கும் என்ன பண்ணுவோம், ஈஸியாக வரும். இது நம்ம போட இன்னும் எவ்வளோ சுலபமாக போடலாம், ஈஸியாக போடலாம், நீங்களும் கற்றுக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்பயுமே அது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகாது. வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பயனளிக்காது. நீங்களும் ஒரு சம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே தெரிஞ்சுக்கிட்டிங்களா, ஒரு சம் எடுத்து வச்சுட்டு இண்டிவிஜுவலாக போடுங்க. நமக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி ஒன்றை கற்றுக்கிட்டோம்னா அதை ப்ராக்டிஸில் கொண்டு வர பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.